நாங்க சொல்ல மாட்டோம். அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அது செய்வோம். இப்ப 5000 அக்கௌண்ட் வந்துச்சா? வந்துச்சு. அப்ப என்ன தோணுச்சு? அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. அப்ப இல்ல ஸ்டாலின் மாதிரி சிறந்த தலைவர் இல்லைன்னு தோணுச்சா? சிகிரி அதெல்லாம் ரகசியமா செய்யணும். அதெல்லாம் ரகசியமா செய்யுங்க. யார் இப்ப இருக்கிற இந்த 5 வருஷம் ஆட்சி உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா? இப்ப நம்ம எங்களுக்கு நப்ப தெரியும், படிச்சவங்களுக்கு கேட்டா தெரியும். நாங்க படிக்காத ஏதோ நாங்க படிச்சவங்க தனியா ஓட்டு, படிக்காத தனியா இல்லப்பா. எப்படி நடக்குதுன்னு கேட்டியே, அதுக்கு சொல்றேன். நான் உங்க வாழ்க்கையை சொல்றவங்க கஷ்டம். இப்ப பூ மார்க்கெட் விலை அதிகமாகுதா, இல்ல கோயம்பேடுல வந்து ரெண்ட் ஏத்தி விடுவாங்க, அது ஏறி இறங்குது. இதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும். அதெல்லாம் சொல்ல முடியாது. அது அன்னைக்கு வியாபாரம் தான் எங்களுக்கு. இல்ல இப்ப புதுசா விஜய் வந்திருக்காரு, அவரை எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரியாதுப்பா. விஜயே தெரியாதா? விஜய் தெரியும்பா. தமிழ்நாட்டுல விஜய் தெரியாத ஆளே இல்ல சொல்றாங்க. விஜய் தெரியாதே இருக்குமா? எங்க வீட்லயே ரசிகருங்க இருக்கிறாங்க. அது எப்படி எங்களுக்கு தெரியாம இருக்கும்? செய்வோம். சொல்லாம நான் செய்யறேன்றாரு. அது மாதிரி அதுதான் நாங்க வெளிப்படையா சொல்ல மாட்டோம். வெளிப்படையா சொல்லுவாங்க. சஸ்பென்ஸ். ஆமா. யார் ஜெயிச்சாங்களா நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான். ஸ்டாலின். எதுக்காக? அவர் இப்ப எல்லாமே நல்லா உதவி பண்றாரு. பிள்ளைங்களுக்கு சத்துணவுல நல்ல ஒரு இதுவா இருக்காரு. இப்ப மாசம் எங்களால வாடகை அட்வான்ஸ் எங்களால கொடுக்க முடியாம நாங்க அப்பா அவஸ்தப்படும் போது அந்த 5000 ரூபாய் எங்களுக்கு உதவியா இருந்தது. வீட்டு அட்வான்ஸ் கொடுக்க முடியாம அந்த 5000 எங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருந்தது. மாசம் மாசம் போடுற 1000 ரூபாயும் எங்களுக்கு உதவியா இருக்குது. அதனால நாங்க வந்து கூலிக்கு அதான் சொல்றேன், அவருதான் வரணும்ன்றேன் நானு. அவரோட ஆட்சி தான் வரணும். வந்தாருன்னா உண்மையாலுமே நல்லா இருப்பாங்க. லேடிஸ் எல்லாம் நல்லா இருப்பாங்க. உண்மையாலுமே எந்த ஒரு இதுவும் இல்ல. புதுசா விஜய் அண்ணா வந்திருக்காரு. விஜய் அண்ணன் பத்தி எல்லாம் எங்களுக்கு ஆனா விஜய் அண்ணன் வந்து இப்பதானே வந்தாரு. இவரு அப்பா காலத்து அப்பாவுக்கு அப்புறம் புள்ள இன்னமும் அவர் வளருவாரு. இன்னும் அவரோட புள்ள, அவர் பிள்ளைக்கு அப்புறம் அவரோட புள்ள அப்படியே தலைமுறை தலைமுறையா வரணும். ஏன் இல்ல அப்படின்லாம் உனக்கு ஒரு குடும்பமே புள்ள அரசியல் இருக்கணும்னு அப்படி ஒண்ணும் இல்ல. அவங்களா இப்ப திடீர்னு இப்ப கலைஞர் வந்துட்டாரு. கலைஞர் வந்து அவங்க புள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் புள்ள இப்ப அவர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் வருவாரு. அவரோட புள்ள அவரும் வருவாரு. நீங்க எல்லாத்துக்கும் ஆதரிப்பீங்க? எல்லாருக்கும் ஆதரிப்போம். நாங்க எல்லாருக்கும் நாங்க ஆதரிப்போம். டிஎம்கே ஆட்சி தான். டிஎம்கே ஆட்சி தானா? ஆமா. விஜய் அண்ணா வந்திருக்காரு. பவரா? அவரு பவரா இருந்தாலும் சரிதான், பவர் இல்லைன்னாலும் சரிதான். நீங்க எத்தனை கூட்டம் பாக்குறீங்களா? உங்களை விட அவங்களுக்கு தான் கூட்டம் அதிகமா வருது. இப்ப வந்து அங்க பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, சொல்றேன், நீ கூட வாங்க, நில்லுங்க, வாங்க. வீட்டுக்கு வா, அனைத்து வீட்டுக்கு வீடு கட்டுறாரு. இந்த தமிழ்நாட்டுல ஃபுல்லா ஒரு மோட்டர் சைக்கிள் தருவாரா? சொல்லுங்கக்கா, ஜெயிக்கிறாங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் தான் போடுவேன். நீ விஜய்க்கு போட்டு ஒரு ஓட்டு மட்டும் கலைஞருக்கு போட்டு நானு. எனக்கு ஒரு 5000 போட்டா எல்லாருக்கும் போட்டாங்க. ஏன் உங்களுக்கு 1000 ரூபாய் வரல? பதில் சொல்லுங்க. டிஎம்கே திரும்ப கஷ்டத்தை சொல்றாங்க. எங்களுக்கு 1 ரூபாய் தரலன்னா கூட பரவாயில்ல. நல்லா தான் சரி. விஜய் வந்தா இப்படி காசு தருவாரா? இந்த ஒரு பார்த்தா நல்லா இருக்கும். அவனை மட்டும் 5 வருஷம் ஆட்சியில இருந்தாதான் அவங்கள திரும்ப வரக்கூடாது. இல்ல இப்ப விஜயும் வந்துட்டு இப்ப வந்துட்டு சரியா வந்துட்டு செயல்பாடுகள்லாம் இருக்க மாட்டேங்குது சொல்றாங்க. செஞ்சாலும் சத்தா, செய்யலன்னா சத்தா. அவரு நல்லா இருந்தா சரி. ஏன் நீயே தான் இருக்கணுமா? இல்ல அவருக்கு அந்த அளவுக்கான ஓட்டு பேங்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் இருக்குது. இதுக்கு கூட்டம் கிடையாது. அவருக்கு எவ்வளவு கூட்டம் இங்க தெரியுமா? பின்னாடி எவ்வளவு கூட்டம் இது. ஆனா அது எல்லாமே ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. வெறும் பாக்குறதுக்கு தான் மக்கள் வராங்க. அது என்ன தெரியுமா? எப்படி தெரியுமா? அது என்ன தெரியுமா? இப்ப எனக்கு ஓட்டுக்கு தான் வச்சிருக்கியா, எனக்கு ஓட்டு தர மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. புரியுதா? அந்த மாதிரி. ஆமா. அதுபோல பின்னாடி கூட ஜஸ்ட் விஜய் ஆனா அவர் மூஞ்சியை பாக்குறதுக்கு நடிகருங்கனால மட்டும் கூட்டம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லுங்க. இது இப்ப ஃபுல்லா விஜய் சொல்றாங்க. நீங்க என்ன யாரு சொல்றீங்க? எம்ஜிஆருக்கு தான் போட்டு வையா. எம்ஜிஆர்னா ஏஎம்கே சொல்றீங்க. இதையே ஷூட் பண்ணுங்க. அதையும் ஷூட் பண்ணிடுவோம். 92ல குத்துன
இது வரைக்கும் நான் போட்டதெல்லாம் எம்ஜிஆருக்கு தான். எம்ஜிஆர் தான் அவரை ஏடிகே சொல்றீங்களா? ஏடிஎம்கே. இப்ப எம்ஜிஆர் இருக்கிறார், சின்ன எம்ஜிஆர் தான் விஜய். ஓ என்னது? சின்ன எம்ஜிஆர். என் வீட்டுல 100 ஓட்டுக்குது. 100 ஓட்டா? 100 ஓட்டு. உங்க ஏரியாவே சொல்றீங்களா? என் ஃபேமிலி மட்டும். ஃபேமிலி மட்டும்? கொளத்தூர்ல 4 ஃபேமிலி, பாரிஸ்ல 4 ஃபேமிலி, எல்லாரும் விஜய் தான். எல்லாம் விஜய். நான் என்ன சொல்றேன்னு எல்லாம் கேட்பாங்க. இப்ப அவர் தான் சின்ன எம்ஜிஆர். அவர் தான் சின்ன எம்ஜிஆர். அவரு வந்தா நல்லா இருக்கு ஐயா. நல்லா இருக்கும். அம்மா இருந்த வரைக்கும் தமிழ்நாடு நல்லா இருந்தது. 234 தொகுதி அமைதியா இருந்தது. அம்மா இல்ல, தாலியத்து வீட்டுல இருந்தா நடக்கும். ஆளுக்கு ஆளு பிரச்சனை அந்த மாதிரிதான் நடந்தது. அம்மா இல்ல. டிஎம்கே சரியில்லைங்கிறீங்களா இப்ப 5 வருஷம்? அதான் சொல்ல மாட்டேன். சரியா தவறான 234 மக்களுக்கு தெரியும், 8 கோடி மக்களுக்கு தெரியும். எனக்கு அனுபவம் இல்ல. 6 தடவை ஓட்டு போட்டேன். இது போடுறது 7வது தடவை. சின்ன எம்ஜிஆர் விஜய்க்கு தான் ஐயா. விஜய் தான். அவரோட அரசியல் இது பாக்க நடவடிக்கையில எப்படி பாக்குறீங்க? அவர் இப்பதானே வராரு, குழந்தை மாதிரி. அவரு குழந்தை மாதிரி, குழந்தை மாதிரி. இனிமேதான் ஐயா அரசியலுக்கு வரவங்க எல்லாம் கத்துக்கணும், யாரும் வரல. காமராஜ், அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, அந்த அம்மா, மு.க. ஸ்டாலின் ஐயா, இவங்க எல்லாம் ஊட்டி கால்மண்டில போய் படிச்சுட்டு வந்தாலும் அரசியலுக்கு இல்ல. பட் அவங்க நிறைய காலத்துல போராடி இருக்காங்க, அதெல்லாம் பண்ணிருக்காங்கல்ல. ஐயா நான் பேசணும்னா இந்த பகல் பூரா நான் பேசுவேன். பேசணும்னா பகல் பூரா பேசுவேன். புரியுதா? எனக்கு வேலை இல்ல, நிறைய அரசியல் பேசுவேன். இருந்தாலும் விஜய்க்கு போடலாம். விஜய்க்கு போடலாம். சினிமாவையும் விட்டுட்டு வராரு. நார்மலா சினிமாவை விட்டுட்டு வரது ஒரு காரணமா சொல்லுங்க? ஆமாய்யா, எம்ஜிஆர் செஞ்சாரு. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு அடிக்க போயிட்டா என்ன சொல்லுவீங்க? ஹலோ பிரதர், எம்ஜிஆர் அதான் செஞ்சாரு. எம்ஜிஆர் அதான் செஞ்சாரு. பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. எம்ஜிஆர் வந்து பிரச்சாரம், அவருக்கு அம்மா கேட்டா தெரியும். எம்ஜிஆர் வந்துட்டு எத்தனை தடவை வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. நான் பிறந்தது 72ல, அப்போ நான் குழந்தை. அதனாலதான் அவங்களுக்கு கேக்குறேன். நான் பிறந்தது 72ல, அப்ப எம்ஜிஆர் கழிச்சாரு. எம்ஜிஆர் நான் பாக்கல, சினிமால பார்த்தேன். எங்க தாத்தா அப்பா எல்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் அரசியல கிங்கு. இப்ப சின்ன எம்ஜிஆர் விஜய் கிங்கு. செய்வாரியா அரசியல வந்தாதான் ஆளாவாரு. இப்ப குழந்தை இப்பதான் வர்றாரு, இனிமேல் தான். அடுத்த எலெக்ஷன்ல குடுக்கலாமா ஓட்டு அவருக்கு? பாருங்க, அவருக்கு கழிச்சா நல்லா இருக்கும் தமிழ்நாடு. ஜெயிக்கல இல்ல. இப்ப அவர் கூட்டணியுமே யாருமே இல்லையே. விஜய் நம்பர் 1 இல்ல 2 கூட்டணி. ஹலோ, விஜய் வந்து நம்பர் 1 இல்ல 2 கூட்டணி இருந்தா பிரச்சனை. தலைவாணி பசா தலைவாணி பேசுங்க. இல்ல, இப்ப அவரே கூட்டணி கூட்டாரு. பங்கு போட்டு எடுத்துக்கிறதுக்கு தான் கூட்டணி வைக்கிறது. இல்ல, அவரு கூட்டணி ஆட்சி தான் குடுக்கறேன்னு அவரு சொன்னாரு. பங்கு போட்டு அவரு சொல்லிட்டாரு பிரதரு. விஜய் கூட யாருக்கும் வர விருப்பம் இல்ல, எல்லாருமே தவறு செய்யறவங்க. விஜய் எம்ஜிஆர் பாணி, புரியுதா ஐயா? விஜய் எம்ஜிஆர் பாணி, தவறு செய்யறவங்க விஜய் கூட வர மாட்டாங்க. அப்படி சொல்றீங்க? ஒழுக்கம் தான் தேவை அரசியலுக்கு. ஒழுக்கம், மக்களை மதிக்கணும் இல்லையா? மனசாட்சி உள்ளவன், தெய்வ பக்தி உள்ளவன் தான் அரசியலுக்கு வரணும். அது விஜய் கிட்ட இருக்குது. சொல்லு, புரியுதா? புரியுதா? ஏமாத்த கூடாது. ஏமாத்துறவர்கள் விஜய் இல்ல. விஜய் ஏமாத்த மாட்டார். கண்டிப்பா 100% விஜய் ஏமாத்த மாட்டார். அதுதான் சொல்றாரு குட்டி எம்ஜிஆர். கையில குத்திங்க, சூப்பர் பண்ணியா? அதெல்லாம்